So this is sixth part of molecular genetic process of transcription. So during the transcription, அது DNA இருந்து RNA message வாங்குது என்ன kind of protein form பண்ணணும்னு, அதுக்கு பேர் தான் transcription. Already we know. So prokaryotic processல 3 RNAs they need. mRNA, tRNA and rRNA. இந்த 3 RNA தான் நம்ம அங்க பார்த்தோம். All 3 RNAs are needed to synthesize a protein in a cell. செல்லுக்குள்ள தான் இந்த 3 RNA form பண்ணணும். mRNA provides the template, tRNA brings amino acids and reads the genetic code, and rRNA plays structural and catalytic role during translation. Ribosome இருந்து. ஓகேவா? So இப்போ ஒரு DNA dependent RNA polymerase, அதுதான் the transcription of all type of RNA. எல்லா RNA இதுதான் ஃபார்ம் பண்ணும். So இது எந்த இடத்துல வந்து பைண்ட் ஆயிடுதுன்னா promoterல பைண்ட் ஆயிக்குது and transcription initiate. So the polymerase binding sites க்கு பேர் தான் promoter nucleoside triphosphate அப்படின்னு அர்த்தம். இது பாத்தீங்கன்னா தெரியும். இதான் promoter. ஓகேவா? Transcription start site தான் promoter. அதுல வந்து என்ன வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கு உங்களுக்கு? RNA polymerase enzyme. ஓகேவா? After the initiation of transcription, the polymerase continues to elongate the RNA. RNA வந்து DNA க்கு ஏத்தபடி ஃபார்ம் பண்ணிட்டே போகும். முதல்ல initiation factor sigma கூட போய் சேருது. Then elongation முடிஞ்ச உடனே termination factor rho. Termination transcription முடியிறதுக்கு rho factor ஓட ஜாயிண்ட் ஆகும். Eukaryotsல 3 types of RNA polymerase in the nucleus. There is a clear division of labor. தனக்குள்ளே அந்த ஃபங்க்ஷனை பிரிச்சுக்கிறது. RNA polymerase 1 transcripts rRNAs. rRNAs னா ribosomal RNAs நிறைய டைப்ஸ் வேண்டியது இருக்கு. 28S, 18S and 5.S. இந்த மூணையும் first polymerase transcript பண்ணும். RNA polymerase 3 tRNA, 5S rRNA and snRNA அப்படின்னு சொல்லி different types of RNA form பண்ணுது. Polymerase 2 இதுதான் mRNA form பண்றது. mRNA the chain RNA அந்த precursor form பண்ண வேண்டியது இதோடைய வேலை. ஓகே, இங்க பாருங்க initiation எப்படி நடக்குதுன்னு பாருங்க. சிக்மா ஃபேக்டர் promoter regionல சிக்மா ஃபேக்டர் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். RNA polymerase சிக்மா ஃபேக்டரோட ஜாயிண்ட் ஆன உடனே இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்க ஆரம்பிக்குது. கரெக்டாக அந்த பாலிமரேஸ் சிக்மா ஃபேக்டர் வெளில நிற்கி ப்ரமோட்டார் ரீஜனில் இருக்குது. பாலிமரேஸ் உள்ளே போய் டிரான்ஸ்கிரிப்ஷனை ஆரம்பிக்குது. எல்லோ கலர் mRNA டெவலப் ஆகுதா? அதுக்கு அடுத்த போர்ஷனில் டெர்மினேட்டர் இருக்குது க்ரீன் கலர் போர்ஷனில். ஸோ முடிஞ்ச உடனே இந்த polymerase attached with the rho factor, it stopped the transcription. RNA comes out. அங்க அந்த இடத்துல இருந்து வெளில வந்துருச்சு. Okay, understand? In prokaryotes, monocystronic structural genes they have interrupted coding sequences known as exon. Non-coding sequences called introns. So எப்போதுமே இந்த கோடிங் ரீஜன்ல ரெண்டு இருக்கும், எக்ஸானும் இருக்கும் இன்ட்ரானும் இருக்கும். எக்ஸான் தான் கோடிங் சீக்வன்ஸ், இன்ட்ரான் வந்து நான் கோடிங். இன்ட்ரான்ஸ் ஆர் ரிமூவ்ட் பை அ ப்ராசஸ் கால்ட் ஸ்ப்ளைசிங். அப்போ இந்த இன்ட்ரான் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு தேவையே இல்லை, அதனால ஸ்ப்ளைசிங் நடக்குது, அதை ரிமூவ் பண்ற ஆக்ஷன் நடக்குது. High chain RNA undergoes additional processing. They are capping and tailing அப்படிங்கிற ப்ராசஸை யூகரியோட்ஸ்ல பண்ணுது. கேப்பிங்னா என்ன? பிகினிங் ஆஃப் த mRNA. அதில் வந்து unusual nucleotide methyl guanosine triphosphate is added at the 5' end. 5' endல அது ஆட் ஆயிடும். பாலி A அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் added at the 3' end in tailing. ஓகேவா? புரியுதா? So processed high chain RNA now called mRNA. So இப்படி ஒரு கேப் அண்ட் ஒரு டெய்லோட நடுவில் mRNA இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேஷனுக்கு பேரு தான் இந்த ப்ராசஸ்டு ஹை செயின் RNA தான் mRNA அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா?
சரி. ஸோ இந்த மாதிரி ஸ்பிளிட் ஜீன் ஃபியூச்சர் யூகேரியட் ஜீன்ஸ்ல தான் இருக்கு. இட் இஸ் ஆப்சன்ட் இன் ப்ரோகேரியாட்ஸ். பாலிமரேஸ் 1, 2, 3, ஆக்சான், இன்ட்ரான், ஸ்ப்ளைசிங், கேப்பிங், டெய்லிங் இதெல்லாம் அதுல கிடையாது. இதில் கிடையாது, ப்ரோகேரியாட்ஸ்ல கிடையாது. ஓகேவா? இங்க பாருங்க. ஸோ இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சு வெளில வந்துருச்சு எம்ஆர்என்ஏ. அதில் என்ன இருக்கு? எக்ஸான் இன்ட்ரான், எக்ஸான் இன்ட்ரான் அப்படின்ட்டு அடிஷ்னலாக இருக்கு இல்லையா? ஸோ இப்போ ஆர்என்ஏ ஸ்ப்ளைசிங் நடக்குது. ஸ்ப்ளைசிங்னா என்ன? அதை கட் பண்ணுற ப்ராசஸ் நடக்குது. எதை? இன்ட்ரான் வந்து நான் கோடிங் ரீஜன், அதை வந்து கட் பண்ணுது. கட் பண்ணிட்டு வெளில வரும்போது பாருங்க 5' எண்ட்ல கேப்பிங் இருக்கு, 3' எண்ட்ல பாலிஏ டெயில் இருக்கு. இன்ட்ரானே இல்லை. இப்போ இன்ட்ரான் ஸ்ப்ளைசிங் முடிஞ்சு இப்போ ஒரு எம்ஆர்என்ஏ ஹைச்சன் ஆர்ஆர்என்ஏ கம்ப்ளீட் எம்ஆர்என்ஏயா ப்ராசஸ்டு எம்ஆர்என்ஏயா இங்கே கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் யூகேரியாட்ஸ். ஓகே. ஸோ இன்ட்ரானை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னனைக்கு இட்ஸ் அ மொபைல் டிஎன்ஏ சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இட் இஸ் ஸ்ப்ளைஸ் தெம்செல்ஸ், தானே தன்னை வந்து ஸ்ப்ளைஸ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஆக்டிங் லைக் எ மொபைல் டிரான்ஸ்போசான், அதாவது இட் மீடியேட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பயோடெக்னாலஜிக்கு நமக்கு ஒரு அன்யூஷுவலாக ஒரு ஜீனை உள்ள இன்சர்ட் பண்ணணும்னா இந்த இன்ட்ரான் மூலமாக தான் பண்ணுவாங்க. அதான் டிரான்ஸ்போசான், மொபைல் டிரான்ஸ்போசான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதுக்கு பேர் ஹரிசாண்டல் ஜீன் டிரான்ஸ்ஃபர், அதுக்கு இது யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த ஹைஜிடி தான் பிளே மேஜர் ரோல் இன் எவல்யூஷன் ஆன் லைஃப் ஆன் எர்த் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இங்க பாருங்க, எக்ஸான் 1, எக்ஸான் 2, எக்ஸான் 3 வைல்டு டைப், நடுவில் இன்ட்ரான் இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, அது இப்போ ஸ்ப்ளைஸ் ஆகி வைல்டு டைப் புரோட்டீன். அடுத்த செகண்ட்ல பாருங்க ஃப்ரேம் டெலிஷன். இங்க பாருங்க ப்ரீ எம்ஆர்என்ஏ ஸ்ப்ளைசிங் நடந்த பிறகு எப்படி இருக்கு? ஸ்ப்ளைசிங் முடிஞ்ச உடனே எம்ஆர்என்ஏ ப்ரீ எம்ஆர்என்ஏ ஸ்ப்ளைசிங் முடிஞ்ச உடனே அது எம்ஆர்என்ஏ கன்வெர்ட் ஆகுது. இப்போ ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அதுதான். அண்ட் தென் இட் வாஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்டு ப்ரோட்டீன் ஐசோஃபார்ம்ஸ், ப்ரோட்டீன்ஸாக ஃபார்ம் ஆகுது. அது உங்களுக்கு இப்போ 3 கைண்ட் ஆஃப் அமினோ ஆசிட் வந்து ஒன்னடியாக ஜாயிண்டாக இருக்கும். அதனால தான் ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஷேப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி எத்தனை ஜெனட்டிக் கோட் இருக்குது? இங்கே 3 ஜெனட்டிக் கோட் இருக்குது, அதனால 3 அமினோ ஆசிட். ஸோ ஹவு மெனி ஜெனட்டிக் கோட்ஸ் ஆர் present in the mRNA? According to that, the amino acids are added during the process of translation according to the proteins. ஸோ ஒவ்வொரு ப்ரோட்டீனுக்கும் ஒவ்வொரு நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். சிலதில் 3, சிலதில் 4, சிலதில் 10. ஸோ இப்படி பட் ஆல் ஆர் இட்ஸ் த காம்பினேஷன் ஆஃப் 20 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். 20 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ல தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது இதாகும் இல்லையா?